என்ன கை எப்படி தொகை போட்டுன்னு வரீங்க? எலெக்ஷன் டைம். வாக்காளர் இந்த மாதிரி அவமரியாதை பண்ணீங்கன்னா ஒரு ஓட்டு கிடைக்காது. எலெக்ஷன் முடியிற வரைக்கும் கும்பிட்ட கை கும்பிட்டபடியே இருக்கணும். இந்த போஸ்ட் மாறக்கூடாது, இப்படியே இருக்கணும். இப்படியே வா. அப்ப முதுகு சொரியணும்னா உங்களுக்கு முதுகு சொரியறது முக்கியமா, தேர்தலில் ஜெயிக்கிறது முக்கியமான்னு முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க. ஐயோ, என்ன எப்படியா ஜெயிக்க வச்சு என்ன கும்பிடாதீங்க. எனக்கு ஏன் கும்பிடு? சின்ன பையன், அவனுக்கு கும்பிடுங்க. அவன் கோச்சுக்க போறான். இவனுக்கு தான் ஓட்டே கிடையாது. அவனுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையா? அவன் அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இருக்கோம்னா இவனுக்கு மரியாதை காட்டலன்னா அவன் 2 பேருக்கும் கோவம் வந்துடும். ஓடுங்க, கும்பிடு. வணக்கம் தம்பி. ஐயோ, அப்படி இல்ல. தம்பி குலமே வணக்கம். தம்பி குலமே வணக்கம். சாப்பிட்டியாப்பா? 1 ஓட்டு. உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? 2 ஓட்டு. பள்ளிக்கூடத்துக்கு போனியா? 3 ஓட்டு. நல்லா படிக்கிறியா? 4 ஓட்டு. அப்படியே அந்த மூக்கு செடி கொஞ்சம் தொடச்சு விட்டுருங்க. உங்க வீட்டுல இட்லிக்கு மாவு அரைக்கணுமா சொல்லுங்க, நான் அரைச்சு தரேன். தலைவிங்கிற முறையில வந்து அரைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே. சட்னி கூட அரைப்பாங்க. என்ன வேணும்னாலும் செய்வாங்க. ஓட்டை மட்டும் போட்டுருங்க. வாங்கம்மா, வாங்கம்மா. தாய்க்குலமே வணக்கம். தாய்க்குலமே வணக்கம். உங்க ஓட்டை எங்களுக்கு போடணும். சரி, போடுறேன். ஐயோ, வாமா குழந்தை. ஏன் குழந்தை? தெரியும், நான் என் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டேன். டக்குன்னு ஒரு பேர் வைங்க. ஐயோ, இப்படி சொன்னீங்க. அப்படி எனக்கு ஒண்ணுமே பேரை ஞாபகம் இந்த மாதிரி நீங்க பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் டெலிபோன் டைரக்டர் கையோட விழுந்திருக்கேன். அதை பார்த்து ஒரு பேர் வைங்க குழந்தைக்கு. சரி சரி சரி. அகிலாண்டேஸ்வரி ஜெகதாம்பிகால் ரைஸ் மில். அகிலாண்டேஸ்வரி ஜெகதாம்பிகால் ரைஸ் மில். ரைஸ் மில்லா? இல்ல, ரைஸ் மில் அடுத்த குழந்தைக்கு அது பேர் வச்சுக்கலாம். இந்த குழந்தை அகிலாண்டேஸ்வரி ஜெகதாம்பிகால். உனக்கு பிறக்க போற தம்பி ரைஸ் மில். நீங்க ஜெயிச்சா எங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? உங்களுக்காக நான் தூக்கல வேணாலும் தொங்குவேமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அது தியாகங்க, தியாகம். நீங்க அடிச்சாலும் சரி, சாவடிச்சாலும் சரி, உயிரே போனாலும் பிசாசா வந்தாவது உங்களுக்கு சேவை பண்ணுவாங்க. ஆண்டாளா பிசாசான்னு உங்களுக்கு வித்தியாசமே தெரியக்கூடாது. வணக்கம் தாய்க்குளம். சிலப்பதிகாரம் கண்டெடுத்த சீதை, ராமாயணம் கண்டெடுத்த ராதை, இலக்கியத்தின் கடல், இலக்கணத்தின் குடல், அகில உலக தலைவி அன்னை ஆண்டாளையே ஆதரிப்பேன்.